விடுமுறை காலம் நத்தார் பண்டிகை கொண்டாடுவதற்கு மக்கள் எல்லாம் இப்போது வெளியில சென்று பொருட்களை எல்லாம் கொள்வனவு செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே தயாராகி கொண்டிருக்காங்க. கொஞ்சம் வடக்கு கிழக்குல இந்த வெள்ளத்தினால கொஞ்சம் மக்கள் பாதிப்படைந்ததுனால கொஞ்சம் அங்கே மந்தகதியில் தான் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க நண்பர்கள் எல்லாம். ஆமாம், அதிகமான பாதிப்புகள் அங்கே பதிவான காரணத்தினால் பொதுவாக இந்த கொண்டாட்டங்களில் ஈடுபடக்கூடிய சூழல் அங்கே இல்லை என. ஆகவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். முடிந்த அளவு அவர்களுக்கான உதவிகளை செய்து பங்காற்றுவோம் என்பதை ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். குறிப்பாக இந்த நத்தார் காலம் என்றது என்ன, இல்லாதவர்களுக்கு உதவி செய்து ஏழை எளியவர்களோடு சந்தோஷமா கொண்டாடுவதுதான் இல்லையா? நிச்சயமாக. பொதுவாக அந்த வீடியோ கேம்ஸ் சொல்லும் போது சின்னவர்களுக்கு பிடிக்கும், ஏன் சின்னவர்களுக்கு மட்டும் பிடிக்கும் கிடக்குறாங்களே. அதுதானே. அப்படி இந்த வீடியோ கேம்ஸ் அப்படின்றது சின்ன வயசுலயே விளையாடி பழகிட்டா பெரிய ஆளான பிறகு கூட அது விட்டு போகாது எங்களை, அந்த அளவுக்கு எங்களை அதை ஆட்கொண்டு விடும். அதே மாதிரி இடையில கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு பழகினா கூட அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா விட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நாங்க பார்த்திருக்கிறோம். உலக நம்பர் 1 பணக்காரராக இருக்கிற இலான் மஸ்கும் அப்படித்தான் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுல ரொம்ப அலாதி பிரியம் கொண்டு வரான். இப்படி வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாடி வருவார். இதுல ஒரு வகையான வீடியோ கேம்ஸ்ல அவர் அந்த முதல் இடத்திலே இருந்திருக்கிறார். மற்றவர்களோட போட்டியிட்டு விளையாடுற வீடியோ கேம்ல முதலாம் இடத்திலே இருந்திருக்கிறார். எல்லாத்துலயும் முதலிடம். அப்படி இருந்திருக்கிறார். பட்டியல முதலிடம். மிகவும் வேகமா செயற்படுவாராம். எப்படி இவ்வளவு வேகமா செயற்படுறாரு, எப்படி இவர் தொடர்ந்து வெல்றாரு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த வீடியோ கேம்ல பயங்கரமா முன்னேறிட்டே இருப்பாராம். முதலாம் இடத்திலே இருப்பாராம். இப்போ தெரிய வந்திருக்கு அவர் அதை மோசடியாக செய்திருக்கிறார், சீட்டிங் செய்திருக்கிறார் என்று அவரை அந்த கேம்ல இருந்து வெளியேற்றி இருக்கிறார். ஓகே, அந்த கேம்ல இருந்து வெளியே போக சின்ன பிள்ளைகள் மாதிரியே இருக்கிறாரு. சீட்டிங் நான் செய்யல என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அந்த கேம் நடத்துறவங்க இல்ல நீங்க சீட்டிங் செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் வெளியேற்றி இருக்கிறார். என்னடா இது? நிறைய விஷயங்கள் சொல்லிடுறாங்க, பேசிக்கொண்டிருக்கிறோம். இலங்கையில கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த ஆண்டு இந்த இதுவரை கால பகுதியில மருந்துகள் இறக்குமதி குறைவடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மருந்துகள் எல்லாம் இறக்குமதி செய்வாங்க தானே, அது குறைவடைந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நோய்கள் ஏற்பட்டால் சில நேரங்களில் மருந்துகளுக்கு எதுவும் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டாலும் சிக்கலாயிருமே, கவனமா இருப்போம். எனவே அதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பதானே மெல்ல மெல்ல நகர்ந்து போறாங்கன்னு. இப்ப இந்தியாவுக்கு போயிருக்கார் ஜனாதிபதி, அடுத்ததாக சீனாவுக்கு போறார். இப்படி சில உதவிகள் கிடைக்க போகுது, எதிர்பார்த்து காத்திருப்போம். அதான் இந்தியாவுக்கு போன ஜனாதிபதி முதலில் சந்தித்த 2 பேரும் தமிழர்கள் தானே, பேசும் தமிழர்கள் தானே. ஒருவர் ஜெய்சங்கர், மற்றவர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்.